அவுதுல்லாஹிமினஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீனத்தில் தொடங்கிய அந்த யுத்தம் 925வது நாளை எட்டுகிறது. ஈரானுக்கும் மனித இனத்தின் விரோதிகளாகிய இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கு இடையிலான யுத்தம் 62வது நாள். இதில் பல நிகழ்வுகள், அவற்றில் மிக முக்கியமானது அமெரிக்காவினுடைய பிளாக்கேடுன்னு சொல்லக்கூடிய கடல் முற்றுகையை உடைத்து கொண்டு 26 ஈரானின் கப்பல்கள் பல்வேறு நாடுகளுக்கும் எண்ணெய் எடுத்து சென்றிருக்கின்றன. ஆகவே அந்த பிளாக்கேட் ஏற்கனவே 2 வாரங்களுக்கு முன்னால் குறிப்பிட்டது போல இன்எஃபெக்டிவ். நேற்று மிச்சம் மீதி இருந்த கப்பல்களும் அக்கம் பக்கத்தில் உள்ள அமெரிக்காவுக்கே போய்விட்டது. இந்த வகையில் திரும்ப திரும்ப ட்ரம்ப் ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஈரானுடைய இராணுவம் கப்பல் படை அழிக்கப்பட்டு விட்டது. நேற்று பென்டகன், அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்றது, ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவான், முழுக்க முழுக்க பொய்யா இருக்கும். உடனேயே பென்டகன் அதுக்கு ஒரு தகவலை கொடுக்கும். அது யதார்த்தத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை சொல்லும். இப்போ பென்டகன் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா, ட்ரம்ப் அப்படி கிளைம் பண்ணாலும் ஈரானுடைய கப்பல் படை பெரும்பாலும் இன்டாக்ட், அது 50%ன்னு சொல்லுது. 50% அப்படியே இருக்கிறது. அதை நாம் முற்றாக அழித்து விடவில்லை. அவற்றின் உதவியாக அதனுடைய கப்பல்கள் போய்கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கிறது. பிளாக்கேடும் பெரிய ஃபெயிலுவர். இதுல ட்ரம்ப் இன்னொரு பெரிய பொய்யை சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ஈரான் சில பேச்சுவார்த்தைக்கான 3 நிபந்தனைகளை கொடுத்தது. அது எனக்கு திருப்தியா இல்லைன்னு. 1.5 மணி நேரம் புட்டின் பேசினதின் விளைவுதான் இந்த 3 ப்ரப்போசலையும் 3 நிபந்தனைகளை ஈரான் விதித்திருக்கிறது. 1.5 மணி நேரம் புட்டினுக்கு காலில் விழுந்திருக்கேன். ஆனால் வெளியில சொன்னது, நான் யுக்ரைன் யுத்தத்தை பாரு அது எதுன்னா, ஆனால் புட்டின் நேரடியாக தெளிவாக எச்சரித்திருக்கிறார், இனி ஒரு தாக்குதல் நடத்தினேன்னா அது உனக்கு தான் பெரிய அழிவை உண்டு பண்ணும் என்று. அதோட மட்டுமல்ல, புட்டினும் ரஷ்யாவும் சைனாவும் ஈரானுக்கு தேவைப்படக்கூடிய உணவுப் பொருட்கள், ரிகன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக எண்ணெயை வாங்கி கொள்கிறார்கள். அதனால எண்ணெய் வியாபாரம், எண்ணெய் எப்படி பயன்பட வேண்டுமோ அப்படி பயன்படுகிறது. இப்போ ரிகன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர்னு சொல்லுது ஈரான். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ஆரம்பிச்சுட்டாங்க. ஈஸ்ட் வெஸ்ட் ஃப்ளைட் எல்லாம் போயிட்டு இருக்கு. எல்லா இந்த யுத்தத்தில் என்னமெல்லாம் சேதாரம் மாற்றுதோ அது அத்தனையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக ரிகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டோம். இதில் என்னன்னா, இதில் ஈரானுடைய விஞ்ஞானிகளுடைய அந்த நுண்மான் நுழைவுலம் பெரிதாக பாராட்டப்படுகிறது. அவ்வளவு குயிக்கா யுத்தம் வரும், இன்னென்ன இடங்கள்லாம் அழிக்கப்படலாம், அழிக்கப்பட்டால் உடனேயே அவற்றை எப்படி நாம் நிவர்த்தி செய்வது என்பதை ஏற்கனவே அவர்கள் பயிற்சி எடுத்து இருக்கிறார்கள். அதனால் தெளிவாக அதை முடித்து விட்டார்கள். இப்போ ட்ரம்ப் இன்னொரு பொய்யை சொல்லியிருக்கான். என்னன்னா, ஈரான் யுத்தம் முடிந்து விட்டது, இனி ஈரான் மீது தாக்குதல் இல்லைன்னு. ஆனா பரவலான பொது ஊடகங்களில் என்ன செய்தியை பரப்பி கொண்டு இருக்கிறன்னா, அமெரிக்கா இன்னொரு தாக்குதலுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு, எனக்கு நான் இனிமே யுத்தம் தான் நடத்த போறேன்னு சொல்லிட்டு வெளியில யுத்தம் முடிந்து விட்டது. இதுக்கு ஒரு பொதுவான விளக்கத்தை ஒயிட் ஹவுஸ் சொல்லுது. அது என்னன்னா, காங்கிரஸ்ல, அதாவது அமெரிக்கானுடைய நாடாளுமன்றத்தில் யுத்தத்தை 60 நாளைக்கு நீடிக்க வேண்டும் என்று சொன்னால், 60 நாளைக்கு மேல நீடிக்கணும்னு சொன்னா வார் பவர் ஆக்ட் படி நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் வேணும். இப்ப நாடாளுமன்றத்துல அவங்கட்சிக்காரனும் காங்கிரஸ் அவங்கட்சிக்காரனும் ஜனநாயகவாதிகளும் குடியரசுக் கட்சி அவனுடைய கட்சியை சார்ந்தவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, யுத்தம் தேவையில்லாதது, யுத்தத்தில் வந்த நஷ்டம் தேவையில்லாதது, இதில் ட்ரம்போடைய குடும்பம் தனிப்பட்ட முறையில் பெரிய அளவில் பணம் சம்பாதித்து இருக்கிறது என்றும் அவர்கள் குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில நான் இனிமே ஈரானை தாக்க மாட்டேன்னு காங்கிரஸ்ல சொல்லியிருக்கான். அப்படி தாக்குதா இருந்தா அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி தான் தாக்குவேன் இருக்கான். இங்க நான் ஈரானை தாக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவன் முன்னுக்கு பின் முரணா பேசுறதுனால
ஜார்ஜ் ஜேக்கப்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி நேற்று இந்த பெட்டி அந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி இருக்கான் பாருங்க, பெட்டி ஹெல்சத், அவன் ஹெட்செட்டுட ஒரு கேள்வி, பயங்கரமான ஒரு கேள்வி. நமது பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் போதுமான அளவுக்கு நிலைப்பாடு உள்ளவராக இருக்கிறாரா? இது போன்ற மிக முக்கியமான விஷயங்களை எடுத்து நடத்துவதற்கான மென்டல் பேலன்ஸ் அவருக்கு இருக்கா? அதாவது என்ன கேட்டான்னா, அவனுக்கு பைத்தியமா ஒழுங்கா இருக்கான். நான் கோவம் வந்துட்டு ஹெட்செட்டுக்கு, அந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கு, என்னம்மா நீ இப்படி கேட்ட அப்படி இப்படின்னு. இல்லை என்ன சொல்லி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் அந்த அம்மா அடுக்குது. இப்படி முன்னுக்கு முன்னு பிரணாப் பேசுறது, இதுவரைக்கும் 3000 பொய்யை அவர் பேசியிருக்காரு. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவருக்கும் பெண்டகனுக்கும் இடையில கேப் இருக்கு. அவர் பேசுறது அவருக்கே புரியலைங்கிற மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் கேட்க வேண்டியது இருக்கு. அதுக்கு பிறகு யுத்தத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை தொடுத்து பொய் சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். லெஸ் தேன் 25 பில்லியனுங்கிறான். முதல்ல 25 பில்லியன்னா, ரெண்டாவது லெஸ் தேன் $25 பில்லியன். இப்போ அப்பாஸ் அகர்சி ஒரு அறிக்கையில இவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் ஆயிரக்கணக்கான பில்லியன் இருக்கும்னு சொன்ன பிறகு அது அப்படியே அமெரிக்காவில் உள்ள மீடியா அப்படியே ஒத்துக்கிட்டு ட்ரம்ப் இவன் ஹெட்செட்டு அந்த கேள்வியை கேட்குறாங்க, எவ்வளவுன்னு நீ சரியா சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு. அது அவன் போட்டு உளறி தள்ளுறான். 6 மணி நேரம் அவனை போட்டு சாவடிச்சிட்டாங்க. அதுல முக்கியமா திரும்ப நம்ம சொல்ல வேண்டியது, இந்த உலகத்துக்கே சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, 182 குழந்தைகளை கொலை செய்வதற்கு அமெரிக்காவினுடைய வருமான வரி, அமெரிக்க குடிமக்களுடைய வருமான வரியில் எவ்வளவு செலவழிக்கப்பட்டது? ஹவு மச் ஆஃப் அவர் டாக்ஸ் மணி இஸ் ஸ்பெண்ட் ஆன் கில்லிங் தி 182 சில்ட்ரன். இதை திரும்ப எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு குற்ற உணர்வோடு இருக்கிறார்கள். அடுத்தது, ஈரானுடைய தலைவர் முஸ்தபா அலி காமினி சொல்லியிருக்காரு, இனி கல்ஃப்ல ஒரு புது ஆர்டரை கொண்டு வரோம். 2000 கிலோமீட்டர் அவங்களுக்கு கடற்கரை ஓரம் இருக்கிறதா, கோஸ்டல் லைன். இதுல ஈரானுடைய ஆதிக்கம் இனி நிலைக்கும். கல்ஃப்ல இருக்கக்கூடிய, அதாவது வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் போயே ஆக வேண்டும். இங்க ஹெட்செட்ட கேள்வி என்னன்னா, ஆயிரக்கணக்கான படைகள் இன்னும் வளைகுடா நாடுகளில் இருக்கிறது, அமெரிக்க படைகள் வளைகுடா நாடுகளில் இருக்கிறது. அவற்றை எப்படி நீங்க வெளியில கொண்டு வர போறீங்க? அப்போ ஒரு புது வளைகுடா நாடுகள் உருவாகுது அமெரிக்காவின் ஆதிக்கம் இல்லாமல். அதை உறுதி செய்யற மாதிரி 2 நிகழ்வுகள். ஒன்று, கத்தர் ஏர்வே மேப்பில் இருந்து இஸ்ரேலுங்கிறத எடுத்துக்கிட்டு பாலஸ்தீன்னு போட்டிருக்கான். கத்தருடைய இதுல நீங்க ஜிபிஎஸ் பார்த்தா இஸ்ரேலுங்கிற நாடு வராதான், பாலஸ்தீன்னு வருமா. இது ஐடியாலஜிக்கலா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சும்மா பேர் மாற்றம் இல்லை. நாங்க இஸ்ரேல் அங்கீகரிக்கல. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இடம் பாலஸ்தீனம் என்கிறதை இஸ்லாமிய இயக்கத்தவர்கள் பல 100 ஆண்டுகளாக சொல்லி வந்தது. நானும் இந்த காணொலியில் பல இடங்களில் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். இஸ்ரேலை உருவாக்குனது அடாவடித்தனம். அதனால மொத்த இஸ்ரேல் உட்பட மொத்த பாலஸ்தீனத்தை மீட்பதுதான் இஸ்லாமிய இயக்கங்களினுடைய, அல்லது இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய போராளிகள் குழுமத்தினுடைய லட்சியம். அடுத்தால சவுதி ஒரு வேலையை செய்திருக்கு. அது இஸ்ரேலுடனான எல்லா ஒப்பந்தங்களையும் கேன்சல் பண்ணியிருக்கு. இந்த 2 பெரும் நிகழ்வுகளும் எதை காட்டுகிறது என்று சொன்னால், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல, அதாவது வளைகுடா நாடுகள்ல குறிப்பா நிறைய பணத்தை அள்ளி கொட்டுகிற, போட்டி போட்டுக்கிட்டு அமெரிக்காவுக்கு பணத்தை அள்ளி கொட்டுகின்ற பணங்கறக்கும் பாசுக்கள் 2 அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இப்போ தெளிவாக இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொன்னோம், சைனாவுடைய மேப்ல இஸ்ரேல் கிடையாது, பாலஸ்தீன் தான் வருது அப்படின்னு. இப்போ உலக வரைபடத்திலிருந்து வரைபடம் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இஸ்ரேல் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரியதொரு உண்மை. அதைத்தான் முஸ்தபா காமினி என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நாம் அதை நோக்கித்தான் நகர்வோம், இஸ்ரேல் இல்லாத ஒரு பாலஸ்தீனத்தை நோக்கித்தான் நகர்வோம். இப்போ நம்ம மிலிட்ரி ஜிஹாதுல உச்சகட்டத்தில் இருக்கிறோம், வெற்றி பெற்று விட்டோம். இனி எக்கனாமிக் ஜிஹாது, பொருளாதார ஜிஹாது ஒன்றை நம்ம நடத்த வேண்டியது இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இவர்களை கலாச்சார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தோற்கடித்தால்தான்
அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றுவார்கள். அவர்களுடைய ஆதிக்கம் இந்த பகுதியில் இருந்து போகும். இதுல ஒரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா, அவங்க ஆதிக்கம் மட்டும் போறதில்லை, அவங்களுக்கு பணத்தை அள்ளி அவங்க செய்யக்கூடிய எல்லா விரயமான செயல்களுக்கும் பணத்தை அள்ளி கொட்டி கொண்டு இருப்பவர்கள் இந்த அரபு நாடுகள் தான். இப்பவும் அவருடைய மருமகன் குஷார் வந்து $100 மில்லியன் பெர் மந்த் வளைகுடா நாடுகளில் உள்ள ட்ரோன் இண்டஸ்ட்ரீஸ் வழியாக சம்பாதிக்கிறாருன்னு தான் கணக்கு. இப்போ ஈரான் வந்து அதையெல்லாம் அடிச்சிட்டு, இப்பவும் ஈரானுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான அமெரிக்க இராணுவத்தினர் அங்கே இருக்கிறார்கள் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல, அவங்கள டார்கெட் பண்ணலாம். இதை ஹெட்ஸிட்ட அந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரிட்ட பாதுகாப்பு அமைச்சரிடம் அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரெஸ்பாண்டிங் செஷன் 6 மணி நேரம் நடந்திருக்கு. அதாவது செனட்டர்ஸ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவன் பதில் சொல்லணும், யாரு டிஃபென்ஸ் செக்ரட்டரி. அது 6 மணி நேரம் நடந்திருக்கு. 6 மணி நேரமும் லையர்னு சொல்லிட்டு கடைசியில அந்த ஜேக்கப் ஜார்ஜுங்கிற சகோதரி என்ன சொல்லிட்டான்னா, நீ ரிசைன் பண்ணு, நீ பொய் சொல்ற, அந்த நாட்டை ஏமாத்துற, பெட்ரேலுங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணி விட்டாய் என்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறார்கள். அடுத்தது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அகர்ஜி வந்து ரஷ்யானுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட பேசியிருக்காரு. ரஷ்யா கொடுத்த அழுத்தத்துல தான் ஒரு பேச்சுவார்த்தை 3 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அதுல நியூக்ளியர் ப்ரோக்ராம் பத்தி பேசப்படாது. அதே போல எங்களுடைய ஹர்மூஸ் ஆதிக்கத்தை பற்றி நீங்க பேசக்கூடாது, ஹர்மூஸ் எங்களிடம் நிரந்தரமாக இருக்கும். அடுத்தது இப்ப இருக்கக்கூடிய என்ரிச்ட் யூரேனியம், செறிவூட்டப்பட்ட யூரேனியத்தை பற்றியும் பேசக்கூடாது. இந்த 3 இல்லாம பொருளாதார தடையை நீக்கி லெபனான்லயும் காசாலையும் தாக்குதலை இஸ்ரேல நிறுத்த சொல்லி, இதை எவ்வளவு நடந்தாத பிளாக்கேடுன்னு சொல்லக்கூடிய முற்றுகையை அகற்றி இந்த 3 நடந்தால்தான் நாங்கள் வருவோம். முதல்ல பொருளாதார தடைகளை நீக்குன்னு சொல்லிட்டாங்க. இது சம்பந்தமா மீதி உள்ள விஷயங்கள் என்ன வேணாலும் பேசலாம். இந்த 3 நிபந்தனைகளுக்கும் பிறகுதான் நாம் பேச்சுவார்த்தைக்கு அமர முடியும். இவரு எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அது சரியா வரலைங்கிறான். இங்க யுத்தத்துக்கு தயாராகிறேங்கிறான், நான் இன்னும் தாக்கிடுவேங்கிறான். அங்க நான் யுத்தம் முடிஞ்சு போச்சு என்னை விட்டுருங்கிறான் காங்கிரஸ்ல. இப்படி இருக்கு. அப்ப பைத்தியம் தானே சொல்லுவாங்க. அடுத்தது இந்த இப்போ கப்பல் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு. நேற்று காணொலியில சொன்னா 72 கப்பல் போச்சுன்னு, இப்போ 26 கூடுதலா போயிருக்கு. டைமை போட்டே சொல்லுவாங்க. இந்த மணில இருந்து நேற்று 5 PM இருந்து முந்தா நாள் 5 PM இருந்து நேற்று 5 PM வரைக்கும் 26 கப்பல். இவங்க எல்லாம் இந்த கப்பல் இந்த டோல் போத்தை கட்டிட்டு தான் வராங்க, சுங்கவரி கட்டிட்டு தான் வராங்க. இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, இப்படி ஈரானுக்கு சுங்கவரி கட்டுபவர்களை மீது நான் பொருளாதார தடைகளை கொண்டு வருவேன், அவங்கள நான் டார்கெட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது நம்ம அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா எந்த நாடும் பயப்பட மாதிரி இல்லை. இதை என்ன விலை, அமெரிக்காவிலே நல்ல ஏறு, அதையும் ஒருதான் கேட்கிறான். நீ வந்து உணவுப் பொருட்கள் அமெரிக்கால இப்போ விலை ஏறி இருக்கிறது, பெட்ரோல் விலை ஏறி இருக்கு, ரிசர்வ்ல இருந்து 92 மில்லியன் பேரலை பீப்பா எண்ணெயை நீ கொண்டு வந்த பிறகும் அது ஏறி இருக்கு. அப்போ இங்க விலைவாசி ஏறி இருக்கு. அதனுடைய டீட்டெயில்ஸ் எதையும் சொல்லாம ஈரானை ஜெயிச்சிட்டோம், கப்பல் படையை அழிச்சிட்டோம், வான்வெளி படையை அழிச்சிட்டோம், யுரேனியம் என்ரிச்மெண்ட் அழிச்சிட்டோம் அப்படிங்கிற. யுரேனியம் என்ரிச்மெண்ட் அழிச்சிட்டேன்னா அப்புறம் எதுக்கு நீ அதை ஒரு கண்டிஷனா கேட்கிற? நிறைய பேர் நல்ல கேள்வி கேட்கறாங்க. என்னன்னா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை பத்தி உலகத்துல எப்பவுமே ஒரு டிஸ்கஷனுக்கு வந்தது இல்லை. ஈரானுடைய இதை நித்தம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க மார்க்க ரீதியாவே நாங்க அணு ஆயுதத்தை தயார் பண்ண மாட்டோம்னு சொல்லும் போது நீங்க எதுக்கு அதை செய்றீங்க? எனக்கு தெரிஞ்சு ஈரான் அணு ஆயுதத்தை கையில வச்சிருக்கு. ஆனா அதை எல்லா நாடும் உபயோகப்படுத்தாது போல உபயோகப்படுத்தாது. அது இவனுக்கு நெருடலா இருக்கு. இல்லைன்னா அந்த யுரேனியத்தை கொடுத்துரு, இதை கொடுத்துரு, அதை கொடுத்துருன்னு கெஞ்ச மாட்டானுவான். ஆனா அந்த பயத்துல தான் இவனும் ஈரானுக்கு மேல பெரிய அளவுல தாக்குதல் நடத்துறதுக்கு பயப்படுறணுங்கிறது நம்மளுடைய கணிப்பு. அடுத்து லெபனானுக்கு வந்தா, லெபனான்ல ஃபர்ஸ்ட் பர்சன் வியூன்னு ஒரு புது ட்ரோனை வந்து FPVன்னு ஒரு ட்ரோனை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது பயங்கரமான அழிவுகளை இஸ்ரேலிய இராணுவத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. பல மெர்காவா டேங்கும் அதில் பயணம் செய்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஏறத்தாழ 400 பேருக்கிட்ட காயம்பட்டதாக செய்திகள் இருக்கிறது. இதுல இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நஷ்டம் என்னன்னா, கிரத் ஸ்மோகாவினுடைய, அதாவது இஸ்ரேல் இருந்த கிரத் ஸ்மோகா வழியாக
நார்த் இஸ்ரேலுக்கு வருவாங்களாம். அந்த நார்த் இஸ்ரேலுக்கு வரக்கூடிய அந்த பாதைகள் அழிக்கப்பட்டு விட்டன. அவற்றில் இப்போ ஒரு மீங்குஞ்சு கூட ஹிஸ்புல்லாவுடைய அதிகாரம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் வர முடியாது என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இது ஒரு பெரிய லாஸ். இப்போ அவன் நத்தானு பேச்சுவார்த்தையின் மூலம் நம்ம இந்த இந்த இடங்களில் இருந்து ஹிஸ்புல்லாவை விரட்டிடலாம். அதே நேரத்தில் நம்ம லெபனானுக்குள்ளால லேசா ஒரு 5 to 10 கிலோமீட்டர் சொல்லுவாங்க, அந்த பார்டர்ல ஊடுருவி இருக்கோம்ல, அதுல இருந்து வெளியில வராம பாதுகாத்துக்கலான்னு. ஆனா நேத்து லெபனானுடைய அரசாங்கம் சொல்லிட்டு ஹிஸ்புல்லா தான் நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு, நீங்க இஸ்ரேலு முதல்ல லெபனானுக்குள்ளால் இருக்கக்கூடிய பகுதியில இருந்து வெளியில போயிடணும், அதுக்கு பிறகுதான் ஹிஸ்புல்லாவை இஸ்ரேலுடைய பகுதிகளில் இருந்து வெளியில வர்றதை பத்தி பேச முடியும். ஆனா சீஸ்பயரை நீங்க போர் நிறுத்தத்தை மீறிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்பதையும் சொல்லி இருக்கிறார். அதன் முட்டா நிறுத்தினாதான் நான் இதுக்கு வருவேன், பேச்சுவார்த்தைக்கு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காசாவுக்கு நம்ம வந்தா, காசால நேற்றும் தாக்குதல் 3 பேர் சகிதாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு இந்த எல்லோ லைன் சுருங்கிட்டு வந்ததுன்னு நான் சொன்னேன். இந்த எல்லோ லைனுக்குள்ளால அவன் என்ன செய்யறானா, இன்னொரு ஆரஞ்சு லைன்னு ஒன்று கொண்டு வரானா. அது முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்போ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லோ லைன் காசாவுக்கு உட்பட்டது, ஆனா இவனுக்கு பாதுகாப்பு வளையம்னு சொல்லிட்டான். இப்போ அதுக்குள்ளால அதுல இருந்து சுருங்கி உள்ளுக்குள்ளால ஒரு ஆரஞ்சு லைனை உருவாக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா, அது இஸ்ரேலுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளால இருக்குங்கிற மாதிரி இருக்கு. அதனால அதை எக்ஸ்பென்ஷன் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு போராளிகள் கடுமையா கண்டிச்சிருக்காங்க. போர் நிறுத்தத்தை தொடுத்து மீறிட்டு இருக்க, நான் எங்க மக்களுக்கு இப்பதான் கொஞ்சம் ஆசுவாசமா அரைகுறை சாப்பாட்டோடையாவது கொஞ்சம் நிம்மதியா தூங்கி எழுந்திருக்காங்கிறனால நாங்க சும்மா இருக்கோம். இது நீ இப்போ புதுசா இதெல்லாம் கொண்டு வந்தா நாங்க தாக்குவோம். ஆனா பொதுவான நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா தாக்குவாங்க. எப்ப தாக்குவாங்கன்னா, இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள இந்த பேச்சுவார்த்தை அதெல்லாம் முடிஞ்சு காசாவின் பக்கம் எல்லாரும் கவனம் திரும்பும் போது காசா எண்வளப்பு ஃப்ரீயா இருக்கு, அவங்க நிச்சயமா ஒரு தாக்குதலை நிச்சயமாக நடத்துவார்கள். அதன் மூலம் இஸ்ரேலுடைய சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் ஏறத்தாழ இப்போ 9500 பேரை சொல்றாங்க, அவ்வளவு பேர் வெளியில கொண்டு வரப்படுவார்கள். அல் அக்ஸால நேற்று இஸ்ரேல் இராணுவத்தையும் மீறி வந்தேரிகள் உள்ளே புகுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். தொலை வந்தவர்களும் அதே போல அந்த செக்யூரிட்டி அல் அக்ஸாக்குள்ளால போட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பாளர்களுமா அவர்களை விரட்டி அடித்து இருக்கிறார்கள். 75,000 பேர் தங்களுடைய ஜும்மா தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் எதை நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அல் அக்ஸாவில் ஒண்ணுமே செய்துவிட முடியாது என்பதை நிலைநாட்டி இருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் எவிக்ஷன் இந்த குடியிருப்புகளை அதிகப்படுத்துவது, மேலும் 12 குடியிருப்புகளுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. நான் நேற்று சொன்னேன் ஏற்கனவே 641 அந்த 3041 அழிக்கப்பட்ட, ஈரானால் அழிக்கப்பட்ட பிறகு 641 பிளான் பண்ணியிருக்கான். அந்த 641க்குள்ள ஒரு 12 பிளாக் பண்ணிருக்க இன்னும் திட்டமிட்டு இருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்க்ல ஒரு பெரிய நிகழ்வு என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவ சகோதரி பாதிரி ஒருத்தியை கொலை செய்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள். இஸ்ரேல்ல கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களை தங்களுடைய விருப்பப்படி அலைக்கழிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். வந்தேரிகளுடைய கொடுமைகள் தான் இவை. அடுத்து பள்ளிக்கூடங்களை நடத்த முடிவதில்லை, பிள்ளைகளையும் ஆசிரியர்களையும் பள்ளிக்கூடத்துக்கு விடுவதில்லை. ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை கொடுத்து இதில் பயிற்சி பெற்றவர்கள் மட்டும்தான் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடுகளை போடுகிறார்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தனியாக தென்படும் சர்ச்சைகளை இடித்து விடுகிறார்கள் என்ற ஒரு அறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள். இப்படி இந்த யுத்தம் பல்வேறு கோணங்களுக்கும் சென்று கொண்டு இருக்கிறது. ட்ரம்ப்புக்கு சரணடைவதை தவிர வர வழி இல்லை. ஏதாவது ஒரு 3 இதை பெண்டகன் அப்படிதான் சொல்றான், பெட்சத்தும் அதைத்தான் சொல்லுவாரு. என்ன செய்வோம் என்று சொன்னால் யூனிலேட்டரல் விக்டரி, நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு ஒன்று அறிவிச்சுட்டு வெளியில போயிடுவோம்னு, அப்படித்தான் அது முடியும் என்று தெரிகிறது. ஈரான் தன்னுடைய சக்தியை பலப்படுத்தி இருக்கிறது. அடுத்த கட்ட பொருளாதார ரீதியில் இவர்களை வீழ்த்துவதும், கலாச்சார ரீதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை சீர் செய்வதும் தான் அடுத்த இலக்கு என்று முஸ்தபா காமினி தன்னுடைய அறிக்கையில் வெளியிட்டு இருக்கிறார். அது நடந்தால்தான் இஸ்லாமிக் கேரக்டர்னு சொல்லக்கூடியது அந்த வளைகுடா நாடுகளில்
பாதுகாக்கப்படும். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.